அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் கேட்கப்படுகிற ஒரு முக்கியமான சில கேள்விகளை இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல பார்த்தா வச்சுக்கலாம். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வாட் இஸ் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட், அதில் என்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அப்புறம் இன்டர்வியூ டிப்ஸும் கொடுத்துருந்தேன். அதை தொடர்ந்து இந்த வீடியோவில் நம்ம இன்டர்வியூக்கான கொஸ்டின்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸாக பார்க்கலான்னு இருக்கேன். தொடர்ந்து அதில் முதல்ல பார்க்க போகிற வீடியோ நம்ம எலக்ட்ரிக்கல் கொஸ்டின்ஸ் சம்மந்தமாக. எர்த்திங் எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்றது தான் ஒரு முக்கியமான சேஃப்டி கேள்வியாக இருக்கும் எலக்ட்ரிக்கல் கொஸ்டினில். அது ஃப்ரெஷராக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் இதுக்கான தெளிவாக பதில் சொல்ல நமக்கு தெரியணும். சரி, ஒன்றும் சிம்பிள் தான், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதுக்கான ஆன்சர் என்னன்னு சொன்னீங்கன்னா, ஹியூமன் சேஃப்டிக்காகவும் எக்யூப்மெண்ட் சேஃப்டிக்காகவும் பில்டிங் சேஃப்டிக்காகவும் நம்ம எர்த்திங் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம்னு நீங்கள் சொல்லணும். ஒரு மிஷினோ ஒரு எக்யூப்மெண்ட்டோ ஏதோ பில்டிங்காக இருந்தாலும் ஒரு ஹை கரண்ட்டு ஒரு ஷார்ட் சர்க்யூட்டால் வரத்தாலேயே இருக்கலாம், இல்லை ஒரு லைட்டிங்களால் வரத்தால் இருக்கலாம். அதுக்கு அந்த கரண்ட் ஹை கரண்ட்டு பாஸ் ஆகிறதுக்கு லோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்து, அதாவது எந்த தடங்களும் இல்லாமல் கரண்ட் ஸ்ட்ரெயிட்டாக கிரவுண்டுக்கு போகிறது தான் அந்த எர்த்திங் பண்ணுறோம். ஸோ டைரெக்டாக அதில் போயிடும். நம்ம ஒரு மிஷின் மேலே கை வைக்கிறோம், ஒரு பாடி சப்ளை ஒயர் பாடி மேலே காண்டாக்ட் ஆகி அது நம்ம மூலிமா பாஸ் ஆச்சுன்னா நம்ம உயிர் போயிடும். அதுக்கு பதிலாக அந்த பாடியை டைரெக்டாக கிரவுண்ட் எர்த்திங் பண்ணிட்டா அதில் லோ ரெசிஸ்டன்ஸ், நம்ம பாடியில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸோடு அது கம்மியாக இருக்கும். ஸோ அது வழியாக கரண்ட்டு பாஸ் ஆகி நம்ம லைஃப்பை சேவ் பண்ணோம். ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டை ஃபுல்லாக பைபாஸ் பண்ணி எர்த்துக்கு அனுப்பிடும், பிரேக்கரை ட்ரிப் பண்ணி விட்டுடும். ஸோ எக்யூப்மெண்ட்டும் சேஃப்டி ஆச்சு, ஹியூமனும் சேஃப்டி ஆச்சு, பில்டிங்கும் சேஃப்டி ஆச்சு. புரியுதுங்களா? ஓகே, நம்ம பார்க்க போகிற கேள்வி டைப்ஸ் ஆஃப் எர்த்திங். இப்படி ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க. என்ன மாதிரியான எர்த்திங் உங்கள் பில்டிங்கில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. அது வீடாக இருக்கலாம், ஆஃபீஸாக இருக்கலாம், இல்லை இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம். அதாவது 3 டைப்ஸ் ஆஃப் எர்த்திங் இருக்குது. ஒன்று பிளேட் எர்த்திங், ஒன்று பைப் எர்த்திங், மூணாவது கெமிக்கல் எர்த்திங். பிளேட்டு பைப் எர்த்திங்லாம் ஓல்டு கன்வென்ஷனல் டைப், ரொம்ப காலமாக தான் யூஸ் பண்ணின்னு இருப்பாங்க. இப்போ கெமிக்கல் எர்த்திங், அந்த எலக்ட்ரோடு கெமிக்கல் ஆனது. அது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, நீங்கள் எந்த மெயின்டெனன்ஸும் பண்ண வேண்டியதில்லை. அது இப்போ ரீசெண்டாக ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. நார்மலாக இந்த கன்வென்ஷனல் டைப் எர்த்திங்கெல்லாம் 3க்கு 3 அடி அகலத்தில் டெப்த்து ஒரு 10 அடி 8 அடியிலேருந்து 10 அடிக்குள்ளே போட்டு அதில் எர்த் எலக்ட்ரோட் போட்டு அதில் சார்கோலும் அப்புறம் சால்ட், காமன் சால்ட்டும் போட்டு அதை இன்ஸ்டால் பண்ணுவாங்க. மேலே பிரிக் கட்டி மேலே ஒரு மேனுவல் கவர் போட்டு அதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுப்பாங்க. எர்த்திங் வேல்யூ எவ்வளோ இருக்கணும் ஒரு சப்ஸ்டேஷனுக்கு இல்லை ஒரு பவர் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு கண்டிப்பாக ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் பில்டிங்கை மெயின்டைன் பண்ணும்போது எர்த்து பிட்டு மெயின்டைன் பண்ணும்போது எர்த் ரெசிஸ்டன்ஸ் பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்கு. அதில் ஸோ மேஜர் சப்ஸ்டேஷனுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 ohm இருக்கணுங்க ஐடியல் வேல்யூ. மேபி 2 to ஒரு 1 or 2 ohms டிஃப்ரென்ஸ் அதிகமாக போனால் பிரச்சனை இல்லை. பட் அதுக்கு மேலே போகாமல் 3 ohmsக்கு மேலே போகாமல் பார்த்துக்கணும் மேஜர் சப்ஸ்டேஷனில். மைனர் சப்ஸ்டேஷனில் அதே மாதிரி ஒரு 3-5 இருந்தால் ஓகே. ஆனால் பவர் ஸ்டேஷன் இருக்குல்ல, மேஜர் பவர் ஸ்டேஷன், அவங்கெல்லாம் கண்டிப்பாக 0.5 ohms ஐடியல் வேல்யூ இருக்கணும். மேக்ஸிமம் 1 ohms போகலான்னு வச்சுங்க. இதுதான் ஐடியல் வேல்யூ. ஆனால் 5 ohmsக்கு மேலாம் போச்சுன்னா அது சேஃப்டியே கிடையாதுங்க. ஸோ இது கண்டிப்பாக ஒரு எர்த் இன்ஸ்பெக்டர், அதாவது எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் கண்டிப்பாக செக் பண்ணுவார். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கும். இதுதான் வேல்யூஸு. அதை எப்படி டெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றதும் கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. எர்த் டெஸ்டர் பார்த்துருக்கீங்களா, எர்த் டெஸ்ட் பண்ணியிருக்கீங்களான்னு கூட கேள்வி கேட்பாங்க. அந்த எர்த் டெஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டெர்மினல் இருக்குங்க, சில இதில் 4 டெர்மினல் இருக்கும். அது எப்படின்னா P1C1 P2C2. ஓகேங்க. P1C1 ஷார்ட் பண்ணி ஒரு டெர்மினலாக வெளில எடுத்துன்னு வந்திருப்பாங்க. இன்னொன்று P2C2 இருக்கும். ஸோ P2Pன்றது பொட்டன்ஷியல் ஸ்பைக்கு, C2ன்றது கரண்ட்டு ஸ்பைக்கு. அதாவது கரண்ட்டு ஸ்பைக் கனெக்ட் பண்ணுற ஒரு டெர்மினல் வயரு, பொட்டன்ஷியல் ஸ்பைக் கனெக்ட் பண்ணுற டெர்மினல் கனெக்ஷன். அது சரி, இது எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா P1C1 ஷார்ட் சர்க்யூட் பண்ணி அதை எர்த் எலக்ட்ரோடில் போய் நீங்கள் அந்த எர்த் எலக்ட்ரோட் டெர்மினலில் ஒரு வயர் கனெக்ட் பண்ண போகிறீங்க. P2 பொட்டன்ஷியல், C2 கரண்ட்னு சொன்னோம் இல்லையா. அந்த C2 என்ன பண்ணணும், ஒரு 60 அடி டிஸ்டன்ஸில் அதை ஸ்பைக்கை கிரவுண்டில் இன்சர்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த C2க்கும்
இந்த எர்த்துக்கும் நடுவில், அதாவது 30 ஃபீட்டில் இந்த P2 ப்ரெஷர் காயில், அதாவது பொட்டன்ஷியல் காயிலை வந்து நீங்கள் அந்த பொட்டன்ஷியல் காயில் கனெக்ட் பண்ணுற அந்த ஸ்பைக்கை வந்து நீங்கள் அங்கே இன்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. அடுத்ததாக ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்ஷன் பற்றி தான். நம்ம எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் வந்து எல்லா பில்டிங்கும் கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து இன்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியது அவங்களோட கடமை. சேஃப்டியாக இருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான கடமை. அதில் தான் முக்கியமாக அந்த எர்த்திங்கும் கேட்பாங்க கண்டிப்பாக. அதனால தான் நான் எர்த்திங் கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களுக்கு சொல்ல வேண்டியதாகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 வகையான ஃபார்ம்ஸ் இருக்குங்க, ஏபிசின்னு. இந்த 3 வகையான ஃபார்ம்ஸை வந்து நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் ஏ வந்து எல்லா எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டாலேஷனுக்கு இன்க்ளூடிங் டிஜி செட்ஸ், அதாவது ரூல் 63 பிரகாரம் இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியிருக்கும் ஃபார் இன்ஸ்பெக்ஷன். இன்ஸ்பெக்ஷன் ஃபீஸ் வந்து வெப்சைட்லேயே கொடுத்துருப்பாங்க, ஒரு கனெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி HTA LTA பேஸ் பண்ணி. அது வந்து www.cea.nic.in போனீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஷெடியூலும் இருக்கும். ஃபார்ம் பின்றது ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைனுக்காக அப்ளை பண்ணுறது. ஃபார்ம் சி தான் இந்த ரூல் 46 எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்றது ஃபார்ம் சி. ஸோ இதை அப்ளை பண்ணி நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் ஃபீஸ் கட்டினீங்கன்னா உங்கள் பில்டிங்க்கு இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. இதான் 3 வகையான ஃபார்ம்ஸ் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, ஒரு முக்கியமான கேள்வி எர்த்திங் ரிலேட்டடாக வரும்போது ELCBக்கும் RCCBக்கும் என்ன வித்தியாசம்னு. ELCB எர்த் லீக்கேஜ் சர்க்யூட் பிரேக்கர், RCCB வந்து ரெசிடுவல் கரண்ட் சர்க்யூட் பிரேக்கர். ELCB வந்து வோல்டேஜ் ஆப்ரேட்டட் டிவைஸு, RCCB வந்து கரண்ட் ஆப்ரேட்டட் டிவைஸு. ELCBயில் பாடி வந்து எர்த்து பண்ணிவிடுவாங்க. எப்போல்லாம் ஷார்ட் சர்க்யூட் பாடியோட ஆகுதோ, அதாவது ஃபேஸ் 2 பாடி, அப்போது வந்து எர்த்து சென்ஸ் பண்ணி ஹை கரண்ட் பாஸ் பண்ணி பிரேக்கரை ட்ரிப் பண்ணி விட்டுடும். ரெசிடுவல் சர்க்யூட் பிரேக்கரில் வந்து பாடி எர்த்து பண்ணியிருந்தா கூட அதில் வந்து இன்பேலன்ஸு, அதாவது இன்புட்டில் எவ்வளோ கரண்ட்டு போதோ அவுட்புட்டில் வரும்போது அதே கரண்ட்டு வரலனா சென்ஸ் ஆகி அது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் காயில் இருக்கும் அந்த RCCBயில். அது வந்து ப்ரைமரி வந்து லோடோட இன்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. செகண்டரி வந்து அதை பேஸ் பண்ணி இந்த கரண்ட்டு எப்போ ஃபேஸ்லேருந்து நியூட்ரலுக்கு ரிட்டர்ன் வரும்போது ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆகியிருந்தால் அந்த இன்புட்டில் இருக்கிற கரண்ட் அவுட்புட்டில் வராது. அப்போது அந்த டிஃப்ரென்ஸ் வரும்போது அந்த செகண்டரியில் இருக்கிற காயில் வந்து சென்ஸ் பண்ணி இந்த பிரேக்கரை ட்ரிப் பண்ணி விட்டுடும். ஸோ ஏதாவது இன்பேலன்ஸ் கரண்ட் ஃப்ளோ ஆச்சுனாவே ப்ரைமரிக்கும் செகண்டரிக்கும் இது ட்ரிப் பண்ணி விட்டுரும். ஸோ இதுதான் ரொம்ப எஃபெக்டிவ் மெத்தடு. ELCB வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவ் கிடையாது. பாடி எர்த்து பண்ணால் முட்டிங்கன்னா ரொம்ப டேஞ்சரு, எர்த்திங் சரியில்லைனாலும் டேஞ்சரு. ஆனால் RCCBயில் அப்படி இல்லை, இன்பேலன்ஸ் ஆனாவே கண்டிப்பாக ட்ரிப் பண்ணி விட்டுரும். நீங்கள் சப்போஸ் ஒரு மோட்டரில் இல்லை எதுலையா கை வைக்கிறீங்க, உங்கள் மூலிமா கரண்ட்டு பாஸ் ஆச்சுன்னா கூட உங்கள் வழியாக கொஞ்சம் போயிடுது இல்லை கரண்ட்டு. ஸோ அந்த கரண்ட் இன்பேலன்ஸ் ஆகும். ஸோ அப்போ RCCB ட்ரிப் பண்ணி விட்டுரும். இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக கண்டிப்பாக எர்த்திங் ரிலேட்டடாக கேட்க வாய்ப்பு அதிகம். இன்றைக்கி இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்தது இன்னும் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் பற்றிலாம் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஒரு வீடியோவும் நம்ம பார்க்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு எதாவது கமெண்ட்ஸில் நீங்கள் எதாவது டவுட்ஸ் கேட்கறதுனாலும் கேட்கலாம். ப்ளஸ் ஏதாவது இதில் தவறு இருந்தாலும் நீங்கள் சுட்டி காட்டலாம், தப்பு இல்லை. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி நான் இந்த வீடியோ உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன். அது இல்லாமல் நான் ஒரு 2 வீடியோ ஏற்கனவே ஒரு எர்த்திங் பற்றி ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்கேன், பர்பஸ் ஆஃப் எர்த்திங். இப்போ நான் டைப்ஸ் ஆஃப் எர்த்திங்னு இன்னொரு தனி செப்பரேட் வீடியோ உங்களுக்கு வந்து அதை கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். அடுத்தது எர்த்திங் பற்றி இன்னும் சில டீட்டெயில்ஸ்லாம் கூட கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோலாம் பார்த்து ஃபஸ்ட்டு எர்த்திங் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் ஃபர்தர் வீடியோஸ் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.